ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம எல்லோரும் ரொம்ப விரும்பி கேட்ட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் ரொம்ப ஈஸியாக இந்த பிரியாணி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அதுக்கு தேவையான பிரியாணி மசாலா ரெடி பண்ணணும். பிரியாணி மசாலாவுக்கு இங்கேனா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, மிளகு, பே லீஃப், ஸ்டார் அனீஸ், ஜாவித்ரி, அப்புறம் மராட்டி முக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் வந்து நீங்கள் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து தனியா தூளாகவே சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம ஒரு பிரியாணி மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ அரிசியில் இந்த பிரியாணி ரெசிபி செய்ய போகிறேன். அப்படின்றதுனால இந்த மசாலா இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. 2 டேபிள் ஸ்பூன் மசாலா மிச்சமாகவே ஆச்சு. இதை அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா தேவையான வெங்காயம், தக்காளியில் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதே மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, ஒரு லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இலை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வெங்காய பேஸ்ட் அப்புறம் பிரியாணி மசாலா இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மட்டனை குக் பண்ண போகிறோம். ஸோ மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு 3/4 கிலோ மட்டன் இங்கே நான் சேர்த்துருக்கேன். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இதில் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மட்டன் வெந்துட்டு இருக்க டைமில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சம்பா ரைஸை நம்ம வந்து ஊற வைக்கணும். சம்பா ரைஸ் லூஸில் கிடைக்கல, அதனால நான் வந்து இந்த மாதிரி பேக்கெட் ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். எந்த கிளாஸில் நீங்கள் வந்து அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கிளாஸில் நீங்கள் தண்ணி அளந்து விட்டுக்கணும். அதனால அரிசி அளந்து எடுத்துக்கும் போது கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு இதை வந்து ஊற வச்சிடலாம். மட்டன் வெந்துருச்சு. அடுத்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி செய்கிறதுக்கு இங்கே நான் ஒரு பிரியாணி பாட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பிரியாணி பாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேக வச்சிருக்கிற மட்டன்லேருந்து அந்த மட்டன் தண்ணியை இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்து வச்சிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா வேக வச்சிருக்கிற மட்டனை இதில் சேர்த்துருங்க, தண்ணி இல்லாமல். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கரண்டி அளவு தயிர், அப்புறம் 1 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர், லெமன் சேர்க்கறதுனால கறி நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணியும் கொடுக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அளந்து ஊற்றுறது. எந்த கிளாஸில் அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே கிளாஸில் ஃபஸ்ட்டு இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி 1.5 கிளாஸ் வந்திருக்கு அப்படின்னா பாக்கி இருக்கிற 1/2 கிளாஸ்லேயும் வெறும் தண்ணி ஊற்றிட்டு 2 கிளாஸ் கணக்கில் நான் இங்கே தண்ணி விட்டுருக்கேன். இப்போது இந்த அரிசி வந்து நான் 3 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் இதில் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு கல் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துக்கணும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 7. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் வெசலில் செய்கிறீங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷத்தில் வெந்துடும். ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் லெட் க்ளோஸ் பண்ணி 2 விசிலில் இறக்கிடுங்க. ப்ரெஷர் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு குழையாமல் இருக்கும். ஓப்பன் வெசலில் செய்கிறீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி ட்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம தம் வைக்க முடியும். அதனால் நல்லா அடியிலிருந்து கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட தண்ணி நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடணும். இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இதை தம்மில் வைக்கணும். தம்மில் வைக்கிறது அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க. உள்ளே இருக்கிற இந்த ப்ரெஷரை உள்ளேயே சீல் பண்ணிவிட்டு சாப்பாடை இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆக்குறது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தம்மில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நான் ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே இதோட லிட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்படியே மூடும்போது ஸ்டீம் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ தம்மில் வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட இந்த பிரியாணி பாட்டை வச்சுருங்க. கரெக்டாக 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை வேக விடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாதீங்க. 15 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் டெலிஷியஸான பிரியாணி ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி ரெசிபி முஸ்லீம் ஸ்டைலுக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பார்க்கலாம். எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாப்பாடு புல்லுன்னு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரியாணிக்கு இன்றைக்கி நான் முட்டை அவிச்சிட்டு ராயத்தா பண்ணியிருக்கேன். அப்புறம் மட்டன் ஈரல் தொக்கு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு பிரியாணி ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.